தலைவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையை சொல்லட்டுமா? அந்த அக்கா 45 சவரன் தங்கத்தை கண்டுபிடிக்கல. அந்த 45 சவரன் தான் உண்மையான ஒரு தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்குது. அந்த தங்கம் தான் பத்மா அக்கா. கடந்த ஒரு மாசமா இந்த அக்காவை பற்றி நம்ம படிக்காத விஷயம் கிடையாது. அவ்வளவு செய்திகள், ரைட்? ஒரு துப்புரவு பணியில் இருக்கிறாங்க. அவங்க கைக்கு ஒரு பவுச்சில் ஒரு 45 சவரன் ஒர்த் ஆஃப் ஜுவல்லரி வருது. இந்த ஜுவல்லரி எடுத்துகிட்டு போயிட்டு ஐயோ பாவம் யாரோ விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கிடுக்கிடுன்னு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனும் யார் தொலைச்சாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாராட்டு மேலே பாராட்டு வந்து விழுந்துகிட்டே இருக்கு. முதலமைச்சர் கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கிறாரு, சன்மானம் கொடுக்குறாரு. அப்புறம் லலிதா ஜுவல்லரி ஓனர் உங்கள் குடும்பத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சு அவர் சன்மானம் கொடுக்குறாரு. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பேரில் ஒரு தபால் தலையும் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தியை நான் பார்த்தேன். பட் இது எல்லாம் தாண்டி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்மாக்கா ஃபேமிலியை வீட்டுக்கு